கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் இந்த வார்த்தை தடை இருப்பதால் வழக்குதாரர் தடை இருப்பதால் மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதி நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு 700 லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன கோவரம்னா அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றா அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கிறதுனால தானே இந்த சிக்கல். ஏன் நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க இருக்குல்ல, வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா, மலை எங்க இருக்குது? உன்னால உருவாக்க முடியாத உங்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன்கிட்ட பத்திரமா படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது. அந்த மேகதாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு. அது பாரதிய ஜனதா, அது காங்கிரஸ், ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் 9,000 கோடி ஒதுக்கியிருக்கு, காங்கிரஸும் ஒதுக்கியிருக்கு மேகதாத்து. காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க. ஒரு கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைவர், நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க, நாங்க கேட்கல. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற, தடுக்கிற, இழிவா பேசுகிற, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெல்ல வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க? இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம். எப்படி நீங்க செஞ்சீங்க? இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒருங்காற்றுக்குழு, ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில்? மேகதாது அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா. பதில்? எவ்வளவு பெரிய துரோகம்! எதை சொல்லிட்டான்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின, எத்தனையோ பாட்டை பாடுற மாதிரி இருக்கிற பாட்டை பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் இருச்சான், அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடிச்சான், தீ வச்சு கொளுத்துனான். நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏற்று பேசுறேன். எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு? ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணை இருக்கு, இனமானம் இருக்கு. ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? கேளுங்க, நீங்க கேளுங்க. இத்தனை நேற்று வரைக்கும் 13 பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி 26 பேர், எத்தனை ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான். எவ்வளவு படகுகள் பறிப்பு, எவ்வளவு வலைக்கிழிப்பு, எவ்வளவு சித்திரவதை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனதில்லை. 30 நாள்ல 133 பேர் கொலை, படுகொலை. அதுல கடைசிக்கு 34வது பேரா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அறியப்பட்ட தலைவருனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில வந்துட்டு. அதுக்கு முன்னாடி சட்டம் 133 பேர். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? நீங்களே கேள்வி கேட்குறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் இருக்கு, அது ஒழுங்கா இருக்கா? சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு? கொலைகாரர்கள், சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்?